வணக்கம், வெல்கம் டு அன்னீஸ் கிச்சன். அன்னீஸ் கிச்சனில் இன்றைக்கி அண்ணி உங்களுக்காக செய்ய போகிறது நீர் பூசணிக்காய் மோர் குழம்பு. இந்த நீர் பூசணிக்காய் மோர் குழம்பு வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீர் பூசணிக்காய் மோர் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு 50 கிராம், வரமிளகாய் ஒரு 7, நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வேணும்னு குறைச்சிக்கோங்க. இப்போ ஜீரகம் அரை டீஸ்பூன், கொஞ்சம் வரக்கொத்தமல்லி ஒரு 3 மிளகு, ரெண்டு பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி. அப்புறம் இது கொஞ்சம் அரிசியும் பருப்பும் ஊற வச்சேன். ஒரு 20 மினிட்ஸ் முன்னே ஊற வச்சுக்கோங்க மோர் குழம்புக்குன்னா. அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாக வரும். அதையும் உள்ளே போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சிக்கணும். அப்போ தான் மோர் குழம்பு ரொம்ப நீத்து போகாது. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம நீர் பூசணிக்காய் வேக வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். ரொம்ப கொலன்னு வேக வச்சிடாதீங்க. இப்போ இது நீர் பூசணிக்காய். இதை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக வேகிற மாதிரி எடுத்துக்கோங்க. மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ், மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ நீர் பூசணிக்காய் வெந்துடுச்சு, போதும், இறக்கிடலாம். இப்போ நம்ம மோர் குழம்பு தாளித்து விட எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுடலாம். கடுகு போடும்போது பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூனு, வரமிளகாய் 1, கருவேப்பிலை தழை, வெங்காயம். வெங்காயம் ரொம்ப வணங்க வேண்டாம், 1-2 இருக்கட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளியும் போட்டுக்கலாம். ரொம்ப மோர் புளிச்சதுன்னா தக்காளி போடாதீங்க. மோர் கரெக்டான புளிப்பில் இருந்ததுன்னா ஒரு 1/4 தக்காளி மட்டும் போடுங்க. இப்போ வெங்காயம் வணங்கினது போதும். இந்தளவுக்கு வணங்கிட்டு போதும். இப்போ வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த மிளகு எடுத்து போட்டுக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக அரைச்சிருக்கேன்னு. தயிர் ஒரு 350 கிராம்ஸ் இப்படி நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன், கெட்டி இல்லாமல். இப்போ அதையும் ஊற்றிக்கலாம் உள்ள. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இது மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நீர் பூசணிக்காய் போட்டுடலாம். நீர் பூசணிக்காய் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு நீர் பூசணிக்காயில் போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு மோருக்கு தகுந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அப்படியே ஒரு நுரக்கட்டும். அப்போ வந்து ஸ்டாப் பண்ணிடணும் மோர் குழம்பு. கொதிக்க விட்டுட்டோம்னா நல்லா இருக்காது. நுரக்கட்டினோன்னே எடுத்துட வேண்டியதுதான். இப்போ பாருங்கள் நல்லா நுரக்கட்டி வருது. இந்த நுரக்கட்டுற ஸ்டேஜில்
ரொம்ப உங்களுக்கு ஆடை இருக்கிற தயிராக இருந்துச்சுன்னா தேவையில்லை. இப்போ ஆடை இல்லாத தயிர் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நுரக்கட்டிடுச்சு, நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அடுப்பை. அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி. இந்த வீடியோவில் நீர் பூசணிக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஃபோட்டோஸ் போடுங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அன்னீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நன்றி, வணக்கம்.